ஆ அந்த டேரக்டர் பேசிட்டேன். சீன்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அந்த ஹீரோயினை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். அவ கூடலாம் யார் நடிப்பா? மற்றபடி எனக்கு எல்லாம் ஓகே தான். டேட்ஸ் கொடுத்துருங்க. மிச்ச விஷயத்தை நம்ம நேரில் பார்த்து பேசிக்குவோம். ஓகே, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். பாய் பாய் பாய். கௌதம் ரைட்? எஸ் சார். யா கௌதம், சொல்லுங்கள். நமக்கு எப்படிப்பட்ட ஸ்டோரி வச்சுருக்கீங்க? நமக்கு சூட் ஆகுமா? கண்டிப்பாக சார். லுக் வைஸ் ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா சூட் ஆகும். சூப்பர். அப்போ நரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே சார். ஸோ பேசிக்கலி இது ஒரு யங்ஸ்டரோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றின ஸ்டோரி. யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அ வில்லேஜ். அங்கே ஒரு ஹை கிளாஸ் ஆளுங்க உங்கள் அப்பாவை லேண்டுக்காக கொலை பண்ணிடுறாங்க. ஓ. அவருக்கு சட்டப்படி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க போராடுற மாதிரி ஒரு ஸ்டோரி. இட் இஸ் அ ஸ்டோரி அபவுட் சோஷியல் ஜஸ்டிஸ் சார். சூப்பர் கௌதம், லைன் நல்லா இருக்கே. ஃபுல் நரேஷன் கொடுங்க. கண்டிப்பாக சார். ஸோ ஆரம்பிக்கிறப்போ அந்த கிராமத்தை காட்டுறோம். அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, அந்த குடும்பம் எப்படி அடிமையாக இருந்தாங்க, அப்படி காட்டுறோம். அப்போ தான் சார் உங்கள் கேரக்டரே நம்ம இன்ட்ரோ கொடுக்குறோம். நல்லா ஒரு சூப்பர் ஃபைட் சீனோடையா? இல்லை கௌதம், இன்ட்ரோ நீங்கள் ஒரு மாசான ஃபைட்டோட அந்த அப்போனன்ட் ஃபேமிலியை அடித்து அவங்கள தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோ மாசாக இருக்கும்ல சார்? அப்படிலாம் இல்லை சார். இது ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு. எப்படி இந்த சைக்கிளிங் ரேஸு, கபடி, கிரிக்கெட்டு இதில் வின் பண்ணி ட்ராஃபியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மாசான இன்ட்ரோ சூப்பராக இருக்கும் கௌதம். சார் நோ, நீங்கள் ஒரு சாதாரண பையன்தான். வயலில் வேலை செய்ய சைக்கிளில் போகிறீங்க. புரிஞ்சிருச்சு. அப்படியே சைக்கிளில் வீலிங் அடித்து லேண்ட் ஆகி அப்படி ஒரு இன்ட்ரோ யோசிச்சிருக்கீங்களா? சார் அப்படிலாம் இல்லை. நார்மலாக வரீங்க, ஒரு பெரியவர் வந்து காலையிலேருந்து தண்ணி வரலன்னு சொல்கிறாரு, என்னன்னு பார்க்க சொல்கிறாரு. அவ்வளோதானா? இவ்வளோ சிம்பிளாவா? ஆமாம் சார், இது ரொம்ப ரூட்டடான ஒரு ஸ்டோரி. திஸ் கேரக்டர் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் கை. ஸோ அவ்வளோதான். ஓ, இதெல்லாம் ஒரு இன்ட்ரோன்னு வர்றான் பார்த்தியா? என்ன சார்? ஒன்றும் இல்லை கௌதம், நீங்கள் கேரி ஆன். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ஓகே சார். ஸோ இந்த இடத்துல தான் சார் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை மீட் பண்ணுறீங்க. சூப்பர். அவங்க எந்த மாதிரி கேரக்டரு? அவங்க நல்லா போல்டான கேரக்டர் தான் சார். அவங்க தான் உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றிலாம் சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் தான் சார். வெறும் லவர் கேரக்டரா இல்லையா? இல்லை சார், அவங்க கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் தான் சார். ஏன் இல்லை, நம்ம ஏன் அவங்கள வெறும் விஷுவல் ட்ரீட்டாக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது? இவ்வளோ டெப்த் கண்டிப்பாக வேணுமா என்ன? சாரி. இல்லை, அவங்க கேரக்டருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஆடியன்ஸ் டைவர்ட் ஆகிடுவாங்கல்ல, ஒரு மாதிரி லேக் ஆகிடும். வெறும் லவ் பண்ணுற பொண்ணு மாதிரியே அவங்க அப்படியே ஜாலியாக அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்க மாதிரியே அவங்கள கரெக்ட் பண்ணிவிட்டு சும்மா அவங்க ஓரமாக ஸ்க்ரீனில் நிற்கிற மாதிரி 2-3 சீன்ஸ் வச்சிங்கன்னா போதுமே, அதிலே அவங்க ரிஜிஸ்டர் ஆகிடுவாங்கல்ல. அப்போது ஹீரோயினுக்கு கேரக்டரே இருக்கக்கூடாது, அப்படி தானே? அது கஷ்டம் சார். இந்த கேரக்டர் இருந்தால் தான் கதையே நல்லாயிருக்கும். ஓ சரி, யாரை வச்சு பண்ணலான் இருக்கீங்க? இன்னும் டிசைட் பண்ணல சார். உங்கள் மைண்டில் யாராச்சும் இருக்காங்களா? நம்ம வேணா ரியா கபூரை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சார், அவங்க இந்த கேரக்டருக்கு செட்டே ஆக மாட்டாங்க. அவங்க நேட்டிவ் தமிழும் இல்லை, லுக் வைஸும் செட் ஆக மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம அவங்கள காஸ்ட் பண்ணுறது? பரவாயில்ல ப்ரோ, அவங்க கிளாமருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஆக்டர்ஸே அவங்க தான். ப்ளஸ் வெள்ளையாக யாராச்சும் போட்டால் தான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க, தேட்டருக்கும் கூட்டம் வரும். புரியுதா? என்ன சார் பேசுகிறீங்க? ஆமாம் ப்ரோ, நீங்கள் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கவே மாட்டீங்க. இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்க ஆக்டர்ஸை வச்சு தான் தேட்டருக்கு மக்கள் வராங்க. ப்ளஸ் நம்மளும் என் கூடலாம் யார் நடிப்பாங்க, என்னை எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்படி சிம்பத்தியாக சொல்லி படத்தை ப்ரொமோட் பண்ண முடியும். அப்படி தான் ப்ரோ இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் படத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானே அப்போ 2 படத்தை அப்படி தான் ப்ரொமோட் பண்ணேன். ஆனால் நீங்கள் தானே சார் ரியாலிட்டியில் நேட்டிவ் பொண்ணுங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டீங்க. நேட்டிவ் தமிழ் பொண்ணுங்க கேஸ்ட் பண்ண யார் பார்ப்பாங்க? இவங்கள கேஸ்ட் பண்ணுங்க, நல்லா ட்ரீமியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இவங்களே போட்டுருங்க. உனக்கு போடணும்னு சொல்லு.
என்ன ப்ரோ? ஒன்றும் இல்லை சார், ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்குவா. ம். ஓகே. ஓகே. ஸோ சார் அடுத்து கௌதம், இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குல்ல? இதில் வர டைலாக்ஸ் எல்லாம் நம்ம படத்தில் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஃபன்னாக இருக்குமே. ஃபன்னாக இருக்குமா? எதுக்கு சார் அதெல்லாம்? டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தேன் கௌதம், கேட்சியாகவே இல்லை. நீங்கள் டைலாக்ஸில் ரெஃபரன்ஸ் வைக்காமல் ரெஃபரன்ஸ் வச்சு டைலாக் எழுதுங்களே, அது இன்னும் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும். சார் இது சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றின படம், இதில் போய் ரீல் டைலாக்கு மீம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி வைக்க முடியும்? சரி விடுங்க, அட்லீஸ்ட் எனக்கு இன்ட்ரோ சாங் வைப்பீங்கள்ல, அதில் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஃபன் பண்ணிவிடுங்க. இந்த ஆரா, பிரெயின் ராட், ஹஸ்ஸு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் தான் சாங் ட்ரெண்ட் ஆகும். ஏன்னா ஆர்கானிக் லிரிக்ஸ் எல்லாம் இப்போலாம் ட்ரெண்டே ஆக மாட்டேங்குது ப்ரோ ரீல்ஸில். சார் முதல்ல இன்ட்ரோ சாங்கே கிடையாது சார், படத்தில் 2 சாங் தான். ஒன்று லவ் சாங், இன்னொன்று சேட் சாங். இதில் எங்கே சார் மீம் ரெஃபரன்ஸ் வைக்க முடியும்? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இன்ட்ரோ சாங் இல்லையா? ஓ சரி, ஸ்பெஷல் சாங் இருக்கா? ஸ்பெஷல் சாங்னா? அதான் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சாங். எது, ஒரு பொண்ணுக்கு மோசமாக காஸ்டியூம் கொடுத்து கேமராவை கண்ணா பின்னான ஆங்கிள்ஸில் வச்சு நார்மலாக பார்க்க வேண்டிய உடம்பை நம்மளே ஒரு மாதிரி காட்டுவோமே, அந்த மாதிரி சாங்கா சார்? அந்த மாதிரி யூ காட் இட். இல்லை. சரி அதெல்லாம் விடு, ஃபைட் சீன் எப்படி பண்ணியிருக்கீங்க? சார் படத்தில் பெருசாக ஃபைட்லாம் இல்லை. என்னப்பா நீ, கிளைமேக்ஸில் நல்லா அனல் பறக்கிற மாதிரி ஃபைட் வச்சா தானே ஃபயராக இருக்கும். எப்படி சார்? அனல் பறந்து நீங்கள் பறந்து சுற்றி இருக்கவங்களெல்லாம் பறக்க விட்டு அதெல்லாம் எப்படி சார் ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க? என்னப்பா நீ, ஃபைட்டில் யாராச்சும் லாஜிக் பார்ப்பாங்களா? கை காலே கட்டி போட்டாலும் பறந்து வந்து அடிக்கணும், அதை ஆடியன்ஸ் பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிட்டே இருப்பான், புரியுதா? சார் அது கரெக்டாக இருக்காது சார். நான் எனிவேஸ் ஃபுல் நரேஷன் முடிக்கிறேன், நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி சொல்லுங்கள். ஜஸ்டிஸ் கொடுத்து இந்த சமூகத்தில் யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் காட்டுறீங்க. வாவ் 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 வாவ், கதை ரொம்ப சூப்பராக இருக்குது கௌதம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். சூப்பர் சார், நான் அப்போ ஃபைனல் டிராஃப்ட் ரெடி பண்ணிடுறேன். பட் நம்ம எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆடியன்ஸுக்கு இதுதான் பிடிக்கும் நீங்களே சொல்லிடுறீங்க. மாற வேண்டியது ஆடியன்ஸ் இல்லை சார், நீங்கள் தான். புரியல ப்ரோ. என் கூட படம் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறேன். வாட் த யார்டா நீ? இன்னும் படம் கூட பண்ணல, இவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? எனக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குன்னு தெரியுமா? உன் கெரியரே காலி பண்ணிவிடுவேன், புரிஞ்சுதா? கெட் அவுட். ஆஃப்.